சொக்கு கார்ட்டூன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வாங்க, எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கிறோம்மா. நீ எப்படி இருக்கிற? நானும் ரொம்ப நல்லா இருக்கிறேன் நீ. என்ன நீ வந்து போய் 3 மாசம் ஆச்சு, இப்போதான் வந்திருக்கிறீங்களா? எல்லாரும் என்ன மறந்துட்டீங்களா? எப்படிமா உன்னை மறக்க முடியும்? சொல்லு பார்க்கலாம். இவளுங்க வீட்டுக்கே வரமாட்டாளுங்களே, என்ன விஷயமா இருக்கும்? என்னடிமா இது பேச மாட்டேன்ற, என்ன ஆச்சு? அது அது ஒன்றும் இல்லைண்ணே, எப்பவுமே வரமாட்டீங்க, என்ன அதிசயமா எல்லாரும் வீட்டை தேடி வந்துக்கிறீங்க, அதைத்தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அக்கா நீயே சொல்லுக்கா. சொல்லியா, பார்த்துட்டு இருக்கிற, சொல்லு. சொல்லுங்க நீ பேசுங்க, என்கிட்ட சொல்றதுக்கு என்ன உங்களுக்கு? நான் வந்து சுத்தி வலிச்சு பேச வரலம்மா. என் புள்ளிக்கு இப்போ கல்யாண வயசு ஆகுது, இப்போ உன் பொண்ணுக்கு கல்யாண வயசு ஆகுது, 2 பேருக்கும் கட்டி முடிச்சலான்னு பாக்குறேன். நீ என்ன சொல்ல வர? என்னென்ன இப்படி திடுதிடுப்புன்னு வந்து கேட்டா நான் என்னென்ன சொல்றது? அவரு வேற வீட்டில் இல்லைன்னு அவருக்கு தெரியாம நான் எதுவுமே பண்ண முடியாது, உங்களுக்கு தெரியுமில்ல. நான் அப்போவே சொன்னேன் இதெல்லாம் சரி வராது, அவ பொண்ணு எவளையும் லவ் பண்றான்னுட்டு. என் பேச்சு எங்க கேக்குறீங்க? இல்லம்மா, கொஞ்சம் வாய மூடிட்டு உக்காரு, அவ காதல விழுப்போது. அண்ணி கோச்சிக்கிடாதீங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா எங்கள் வீட்டுக்கார் வரட்டும், நான் கலந்து பேசி சொல்கிறேன்ற. நீங்கள் என்னன்றீங்க? நான் தண்ணி கூட கொடுக்கல, ஒரு நிமிஷம் இருங்க அண்ணி, போயிட்டு காஃபி எடுத்துகிட்டு வரேன் உங்களுக்கு எல்லாருக்கும். முன்னாடி இவோ இப்படி சொல்லிட்டான். ஆமாம், உலகத்துலேயே இவ பொண்ணு தான் இருக்கிறா, வேற எந்த பொண்ணுமே இல்லையா? நடு போலாம் ஏந்து. இங்க பாரு சின்னம்மா, இதுலலாம் நீ தலையிடாது, எங்களுக்கு தெரியும். வந்தியா கூட வா, கண்டதையும் பேசாது. வருத்தப்படாதடி, சும்மா உக்காரு. இந்தாங்க அண்ணே, காஃபி எடுத்துக்கோங்க. இந்தாங்க அண்ணி. எரியுது, எனக்கு வேணாம். என்ன எரியுது சின்னண்ணி? நெஞ்சடி அம்மா. சின்னம்மா கொஞ்சம் கம்முன்னு உக்காரியா? சரிங்க மாமா, ஆச்சி. பெரியண்ணி உங்களுக்கு காஃபி? எனக்கு வேணாண்டி அம்மா, காஃபி குடிக்கிற நிலைமையில நான் இல்லை இப்போ. இங்கே பாருங்க அண்ணி, என் பொண்ணு வந்து ஒரு கண்டிஷன் வச்சுன்னு இருக்கிறா. அந்த கண்டிஷன் உங்களுக்கு சத்தியமாக ஒத்து வராது. அதுக்காக தான் நான் சொல்கிறேன், இது வேணாம், இந்த கல்யாணம் நடக்காது. அப்படி என்ன அந்த மாதிரி கண்டிஷனு ஒன்று சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஒன்றும் இல்லை அண்ணி, அவள் என்ன எதிர்பார்க்குறானா, எப்போவுமே வழக்கம் போல் பொண்ணு வீட்டிலேருந்து சீர் வரிசை கொடுக்கறது இல்லாமல் இந்த வாட்டி அவள் வந்து பையன் வீட்டிலேருந்து சீர் வரிசையை எதிர்பார்க்குறான், அவ்வளோதான் அண்ணி. அவ்வளோதானே, எனக்கு இருக்கிறது ஒத்த புள்ள, என்கிட்ட இருக்கிற நகை சொத்து நட்டு நகை பாத்திரம் எல்லாமே என் மருமகளுக்கு தானே, எனக்கு அடித்து அவ தானே. அம்மா நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் அவள் கொஞ்சம் லைட்டாக நிறைய எதிர்பார்க்குறா. நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஒத்து வருதான்னு பாருங்க. சொல்லுமா தயங்காம. பாருங்கண்ணே, அவ கேட்குறது ஒரு 1.5 கிலோ ஒரு 2 கிலோ உள்ள தங்க நகை வேணுமா, அப்புறமா டெய்லி தினம் விதவிதமாக தான் துணி போடுவா, நேற்று போட்ட துணி இன்னைக்கு போட மாட்டா, அவள் துணியை அவள் துவைக்க மாட்டா, மெயினாக இதுதான் மெயின். அதுக்கப்புறம் அவள் வந்து வீட்டு சாப்பாடு அவள் உடம்புக்கு ஒத்துக்காது, மெயின் ஹோட்டல் தான் அவளுக்கு மெயினாக எல்லாமே. அப்புறம் அவள் இருக்கிற ரூமுக்கே சாப்பாடு போகணுன்னு வா, புருஷனை சுத்தமாக கண்டுக்கவே மாட்டா. இதுக்கெல்லாம் நீங்கள் சரியா சொல்லுங்கள், பார்த்துக்கலாம். என்னாடி புசுக்குன்னு இப்படி சொல்லிட்ட அண்ணி? அப்புறம் அண்ணி இன்னொன்று இருக்குது, என்னென்ன கல்யாணம் ஆயிடுச்சுன்னா வீட்டோட மாப்பிள்ளை தான் நாங்கள் வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் தனியாக அவங்க அப்பப்போ வெளியே போயிட்டு வரத்துக்கு ஒரு தனியாக ஒரு 3 ஃப்ளோர் இருக்கிற மாதிரி ஒரு பில்டிங் வேணும் அவங்களுக்கு. அவங்களும் ஒரு தனியாக சைட்டு வாங்கி கொடுத்துருங்க. இதுக்கெல்லாம் சரின்னா அதுக்கப்புறம் ஆச்சுன்னா கொஞ்சம் கேஷ் ஒரு 20 லட்சமோ 30 லட்சமோ கேஷாக கொடுத்துருங்க, ஏன்னா அவங்களுக்கு செலவெல்லாம் இருக்கும்ல, அதனால தான் சொல்கிறேன். இதெல்லாம் பாருங்கள், நான் சாயங்காலத்துக்குள்ளே எங்கள் வீட்டுக்கார வந்துட்டு பேருக்கு பேசிட்டு உங்களுக்கு ஃபோன் அடிக்கிறேன் அண்ணி. என்ன சொல்கிறீங்க அண்ணி? போதுமா, இன்னும் கொஞ்சம் கேளுமா. ஏன் நீ ரொம்ப கம்மியாக சொல்லிட்டேனோ? ஐயோ, ரொம்ப கம்மியாக கேட்டேன் போலகுதே, இன்னும் கொஞ்சம் கேட்டுருக்கலாமோ? கேட்கலாம், என்ன பண்ணிடுவாங்க. அப்புறம் அண்ணி, அது ஏதோ ஒரு கார் விட்டுக்கிறாங்களாமே, வெறும் எவ்வளோ 1 கோடின்னு கேள்விப்பட்டேன், அது ஒன்று வாங்கி கொடுத்துருங்க அண்ணி, அப்பப்போ வெளியே போயிட்டு வருவாங்கல்ல, அதனால சொல்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொன்று மெயின் கண்டிஷன் என்னன்னா,
அவங்களுக்கு வந்துட்டு அப்பா அம்மா இருக்கக்கூடாது, அவங்க 2 பேரும் தனியாக இருக்கணுன்ட்டு அவள் ஆசைப்படுறா. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அண்ணி? நான் என்ன சொல்ல வரேன்னா, உன் பொண்ணு எனக்கு வேணாம், நீயே வச்சுக்கோ. நாங்கள் இதெல்லாம் ஏழப்பட்ட பொண்ணை பார்த்து கட்டி வச்சுக்கிறோம், நடறி போகலாம். இதோடா ஏழப்பட்ட பொண்ணு கூட இப்போ சொந்த பில்டிங் இருக்கணும்னு ஆசைப்படுது. பொண்ணை கிடைக்கிறது இல்லை தெரியுமா? வீடு இருக்கணும், சொந்தமாக வண்டி இருக்கணும், அப்பா இருக்கக்கூடாது, அம்மா இருக்கக்கூடாது, நாத்தனார் வீட்டுக்கு வந்து போகக்கூடாது, தனி கொடுத்துன்னு இருக்கணும், இவ்வளோலாம் யோசிக்கிறாங்க. மெயினாக கவர்மெண்ட் வேலை இருக்கணும்னு யோசிக்கிறாங்க தெரியுமா? நாங்கள் கேட்டிருந்து கொஞ்சம் குறைச்சலாக தான் கேட்டிருக்கோம். போ இப்போ சொல்ற கேட்டுக்கோ, உன் பொண்ணு எங்களுக்கு வேணாம். சின்னம்மா நீ சொன்னது கரெக்டு தாண்டி, நன்றி போலாம். ஆமாம், கோவத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை அண்ணன். நானும் அவங்க வீட்டு வாசப்படி ஏறி வந்து பொண்ணு கேட்டேன். போங்க அண்ணே போங்க, என்ன வேலை இருந்தால் போய் பாருங்க. நன்றி.